இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. பிசாசின் பிடியிலிருந்து இந்த உலகத்தையே மீட்டார். செயின்ட் ஆஃப் காடா வந்து செய்யல, சன் ஆஃப் காடா வந்து தான் செஞ்சார். இயேசு நீங்க ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் விசேஷித்த தன்மையே என்ன தெரியுமா? அவர் செயின்ட்ன்றதுல ஆயிரக்கணக்கான செயின்ட் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் உண்டு. இப்ப புரிஞ்சுக்கங்க, செயின்ட்ன்ற வார்த்தையை விட சன்ன்ற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லானது. கையை தட்டு. ஆமென், ஆமென். The son only can transform the world. The saint can protect himself, but the son only can transform the world. வார்த்தை அல்ல, வேதத்திலே வல்லமையான வார்த்தை சன்ன்ற வார்த்தை தான். கையை தட்டுங்க. ஆமென். இங்கே இந்த உலகத்தை மறுரூபப்படுத்துவதற்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், நான் பிள்ளை என்கிற அதிகாரம் மட்டுமே. இதை தாண்டி பிசாசு வேற எந்த மேட்டரை உங்கள்ட்ட டீல் பண்ண முடியாது. கையை தட்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. இந்த உலகத்தின் இன்றைய பிரச்சனையின் தேவை தேவ புத்திரர்கள் வெளிப்படுவது. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிற விஷயம், what does the world need? Whether it is the need is sons of God or saints of God. What is the need of this world? What is the need of this world? Whether sons of God or saints of God. இதை தான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். What is the need of this world? In this situation, what is the need of this world? Whether sons of God or saints of God. இதை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இன்றைய தேவை செயின்டா சன்னா? இந்த கேள்வி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 1000 பேருக்கு அனுப்புனேன். பதில் பெறுவதற்காக அல்ல, இதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னுடைய நண்பரும் சிறந்த ஒரு நல்ல ஊழியருமாய பாஸ்டர் ஃபெலிக்ஸ் இஸ் இன் பாம்பே ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் பண்ணார். அமேசிங் ஆன்சர், எக்ஸலண்ட் ஆன்சர். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. பிசாசின் பிடியிலிருந்து இந்த உலகத்தையே மீட்டார். செயின்ட் ஆஃப் காடா வந்து செய்யலை, சன் ஆஃப் காடா வந்து தான் செஞ்சார். இயேசு நீங்க ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் விசேஷித்த தன்மையே என்ன தெரியுமா? அவர் செயின்ட்ன்றதுல ஆயிரக்கணக்கான செயின்ட் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் உண்டு. இப்ப புரிஞ்சுக்கங்க, செயின்ட்ன்ற வார்த்தையை விட சன்ன்ற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லானது. கையை தட்டு. ஆமென், ஆமென். அப்ப ஆயிரக்கணக்கான செயின்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய மகிமை குமாரனாய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம், அவர் செயின்ட் ஆஃப் காடா வரல, சன் ஆஃப் காடா வந்தாரு. கையை தட்டுங்க ஒரு தடவைக்கு. ஆமென். ஆகவே இந்த பூமியும் இன்றைய மத போதகர்களும் செயின்டா இருக்கிறத தான் பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க செயின்டா இருந்து சாதிக்க முடியாத. செயின்ட்ன்ற வார்த்தை அல்ல, வேதத்திலே வல்லமையான வார்த்தை சன்ன்ற வார்த்தை தான். கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். ஆகவே இன்னைக்கு உலகம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? மத போதகர்கள் செயின்டா இருக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இது பிசாசின் ஒரு தந்திரம். பிசாசோட தந்திரம். ஆனா வல்லமை செயின்டா இருக்கிறதுல இல்ல, வல்லமை சன்னா இருக்கிறதுல இருக்கு. ஏன்னா ஒரு செயின்டா ஒருத்தர் இருந்தானா இந்த உலகத்தின் அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதைத்தான் நீங்க பேசுறாங்க. நாங்க எச்சரிச்சோம்.
என்னத்தை எச்சரித்தீங்க? சம்பவம்ன்றீங்க, என்ன சம்பவம்னே சொல்லலையே. இப்போ நான் வரேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நான் எச்சரித்தோம் உங்களை பாதுகாத்துக்காங்க. பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கல. அதுதான் செயின்ட்ன்ற மனநிலையில் இருக்கிற எல்லாரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தங்களோடு கூட இருக்கிறவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு செயின்ட் தன்னை பாதுகாத்துக்குவான். ஆனால் சன்னு தான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் அல்ல, இந்த உலகத்தின் சூழ்நிலையை மாற்றக்கூடியவனாய் இந்த பூமியில் இருக்கிறான். The son only can transform the world. The saint can protect himself, but the son only can transform the world. புரிஞ்சுக்காங்க. ஆமென். இது ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு சராசரி சிட்டிசனுக்கு இருக்கிற வித்தியாசம். ஒரு ரவுடிக்கு ஒரு சிட்டிசன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், ஆனால் காவல்துறை அவனை துரத்துகிறான், சூழ்நிலையை மாற்றுகிறான். சன்னுனா சொந்தக்காரன் அர்த்தம். செயின்ட்ல அந்த அதிகாரம் கிடையாது, சன்ல அந்த அதிகாரம் இருக்கு. செயின்ட்ன்ற இந்த பூமியில வாழ்றதுக்காக வந்தவன், ஆனா சன்னுன்ற இந்த பூமிக்கு சொந்தக்காரன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். He has full rights and authority over this world because he is son of God. அப்ப உன்னை புரிஞ்சுக்காங்க. இன்றைய உலகத்தின் மீட்புக்கு சபை உடனடியாய் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், நான் ஒரு செயின்டா இருக்கணும்னு இல்லை, நான் ஒரு சன்னா இருக்கணும்ன்றது. அதைத்தான் நீங்க நான் உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். பிசாசு ரொம்ப தெளிவா சன்னா இருக்கிறதுல இருக்க பவர் சபைக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக அவனை செயின்டா இருக்கிறத நோக்கி என்ன செஞ்சுட்டாங்க? தள்ளிட்டாங்க. இதுல 2 தந்திரம் இருக்கு. ஒன்று, உரிமை பாராட்ட மாட்டான், கடைசி வரை அடிமையாவே இருப்பான். 2வது, செயின்ட்டும் கடைசி வரைக்கும் ஆக மாட்டான். நாங்கள் அப்ப இருந்தே உங்களை எச்சரிச்சுட்டு இருந்தோன்றீங்களே, நான் கேட்குறேன், நீங்க மாறி இருக்கீங்களா? நீங்க எதுக்கு எச்சரிச்சிங்களோ அந்த விஷயத்தை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அதை சொல்லுங்க. நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்காக ஏன் தேவன் இதை மாற்றவில்லை? இல்லை நீங்களும் செய்யலையா? அப்புறம் அவன் எப்படி செய்வான் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சார், செயின்ட் என்பது ஒரு நாளும் பூரணம் அடையாத ஒரு விஷயம். நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தாது. ஆனால் புதிய உடன்படிக்கை அவருக்கு பிள்ளைகளாகும் போது நீங்கள் ஒன்றை பூரணப்படுத்துகிறீர்கள், பூரணம் அடைகிறீர்கள். இன்னைக்கு அதை புரிஞ்சுக்காங்க. செயின்ட்ன்ற வார்த்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஒரு பெரிய மிடுக்கான வார்த்தையா தெரியும், ஆனால் உள்ள போனால் அது பெரிய டுபுக்கான வார்த்தை. செயின்ட் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இட் இஸ் நாட் இட் சீம்ஸ் டு பி எ பவர்ஃபுல் வேர்டு, ஆஸ் இஃப் இட் இஸ் அ பவர்ஃபுல் வேர்டு. ஒன்றை புரிஞ்சுக்க. ஆனால் அது அல்ல இந்த உலகத்தை மீட்க போகுது. நீங்கள் ஒரு செயின்ட்னா உங்களை பாதுகாத்துக்கலாம், ஆனால் சன்னுனா அந்த உலகத்தையே பாதுகாக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் இந்த வெளிப்புறமான அலங்காரத்துக்கு பின்னாடியே ஓடுவீங்கன்னா உங்களை ஈஸியாக பிசாசு ஏமாத்திடுவான். மத அறிவு, மதத்தை வச்சு நீங்கள் கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவான். வெளிப்புற அலங்காரம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, இவைகளின் அடிப்படையிலே அலங்காரமான வார்த்தைகள். அதை விட பைபிள்ஸ் போனோட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா, மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கம், இதெல்லாம் வச்சு நீங்கள் கிறிஸ்தவத்தை தேடும்போது நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீர்கள் என் அன்புக்குரியவர்களே. ஸோ தேவனுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறவராய் நீங்கள் மாறுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வல்லமையான வார்த்தை, முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வல்லமையான வார்த்தை செயின்ட் கிடையாது, சன்னுன்ற வார்த்தை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒரு செயின்ட்ன்றவன் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவன், தன்னை கூட இருக்கணும்னா பாதுகாக்க முடியும். அது கூட அவனுடைய நீதியின் அளவுக்கு தக்கதாய். ஆனால் ஒரு சன்னுன்றவன் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றக்கூடியவன். அவனுக்கு ஒரு புத்திரத்துவம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஆகவே சபை இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், சபை இன்றைக்கு தான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தான் ஒரு செயின்டாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, தான் ஒரு சன்னாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவன். Every son can become a saint, but every saint cannot become a son. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சன்னு செயின்டா மாறிடுவான், ஆனா செயின்ட் எல்லாம் சன்னா மாற முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமானது முதலாவது என்னவென்றால், நீ தேவனுக்கு பிள்ளையாய் பிறந்திருப்பதே. அங்கதான் அதிகாரம் தொடங்குகிறது, அங்கதான் சூழ்நிலை தொடங்குகிறது, அங்கதான் மாற்றம் தொடங்குகிறது. இதை குறித்து இன்றைக்கு பேச போகிறேன். அதற்கு முன்பாக இன்றைய சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய பிரசங்கமா இருக்கு. ஆனா 2 விதமா இன்றைய பிரசங்கங்களை பிரிக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற பிசாசு
மக்களை குழப்பி சில ஊழியர்கள் மூலமாக அவன் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? தேவன் வேதத்தின் அடிப்படையில் தேவன் சொல்லுகிற காரணம் என்ன? இது ரெண்டே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நம் கண்கள் திறக்கப்படும் போது, புத்தி தெளியும் போது, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை பன்றி தின்கிற தவிட்டினால் வயிற்றை நிரப்ப கூட ஆசையாய் இருந்த அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை ராஜகுமாரனாய் மாறியது போல நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று நான் சொல்கிறேன். புத்தி தெளியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று உலகம் முழுவதும் பாருங்க, எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாலும் அதற்கு 2 விதமான செய்திகள் காரணமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத 2 விதமான செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சும்மா ஒரு 5 நிமிஷம் கிளிப்பிங் பார்த்தேன். நாங்கள் அப்போ இருந்தே எச்சரிச்சுக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் வரும்னு. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, நீங்கள் மாற்றிருக்கலாம்ல. அதாவது தேசத்தை அழிக்காதபடி ஒருத்தனைத்தானே தேடினாரு. உங்கள் கணக்குக்கு திறப்பிலே நிற்பதற்கு ஒருத்தனைத்தானே தேடினார், ஒரு கூட்டத்தை தேடினாரா? சார், நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேன். நாங்கள் அப்போவே எச்சரிச்சோம்ல அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, தேசத்தை அழிக்காதபடி ஒருத்தனை தேடினார்ல, நீங்கள் அந்த ஒருத்தனை இருந்திருக்கலாம்ல. அப்போ நீங்களும் ஃபெயில் ஆகிட்டீங்களா? நீங்கள் ஃபெயிலான ஒன்றில் இன்னொருத்தனை எப்படி பாஸ் ஆக சொல்கிறீங்க? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ நல்லவர்கள் இருக்கிறார்களே, நீதிமான்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தேவன் தீர்வு கொடுத்தாரு? சார், தேவன் கொடுக்குற நியாய தீர்ப்பு என்றால் அதில் நியாயம் இருக்கும், அது நியாயமான தீர்ப்பு. ஆனால் பிசாசு கொடுக்கறதுல நியாயம் இருக்காது. சோதம் குமாரால நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, துன்மார்க்கனோடு கூட சேர்ந்து நீதிமானை நீர் அழிப்பீரோ என்று சொன்னபோது நீதிமானை காப்பாற்றினார் தேவன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாவம் செய்கிறவர்கள் அழிவதற்கும் நீதிமான்களை தப்புவிப்பதற்கும் ரட்சிப்பதற்கும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படிதான் பேதுருல சொல்றாரு. நீதிமான்களை தப்புவிப்பதற்கு கடவுள் ஒன்று செஞ்சார்னா எப்படி நீதிமான தனியாக தப்புவிக்கணும்னு அவர் தெரியுமா? எரிக்கோ கோட்டை இடியும் போது ராகா பேசிய தனியாக காப்பாற்றினார் கர்த்தர். அப்படின்னா உங்கள் கணக்குப்படி இந்த உலகத்தில் இந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனைனா, தேவ பிள்ளைகள் நல்லவர்கள் இருக்காங்க, உங்களை மாதிரி சில நல்ல பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு தனியாக சர்ச்சை தடைந்து விட்டுருக்கணுமே கர்த்தர். அப்போ இது தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்ல. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு பாவி என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். நீ பாவி அப்படின்னு ஒத்துக்கிட்டா சூழ்நிலை மாறிடும் அப்படின்றாங்க. உன்னுடைய பாவம் தான் காரணம் அப்படின்றாங்க. நாங்கள் அப்போ இருந்தே எச்சரித்தோம். என்ன எச்சரிச்சிங்க? சம்பவம்ன்றீங்களே, என்ன சம்பவம்னே சொல்ல மாட்டேன்றீங்களே. ஒரு மனுஷன் தான் பாவின்னு சொல்லி ஆண்டவரே உங்கள் ரத்தத்தில் கழுவும் என்னை பரிசுத்தமான மாற்றம், நீங்கள் கொடுத்த கிரயத்தின் அடிப்படையில் என்னை ஆண்டவரே ஒரு நீதிமானை நீ மாற்றி இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். பாவத்தை அதை அப்படி மாற்றி இருக்கிறக்காக கிடையாது. இவங்க கதை என்னென்னா, என்னை மாற்றுங்க, ரத்தத்தில் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்து. இந்த ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும், அதானே நீங்கள் சொல்கிறது? இல்லை, அந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவன் ஒழுங்காக வாழ்கிற 6 மாதம் 1 வருஷம் பார்த்துட்டு அப்புறம் சரி பண்ணுவாரா? இந்த ஜெபத்துக்கு அப்புறமே சரி பண்ணிடுவாரா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறோம். நாங்கள் அப்போவே எச்சரித்தோம். என்ன எச்சரிச்சிங்க சார்? சம்பவம்ன்றீங்க, என்ன சம்பவம் சொல்லலை நீங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவ அறிக்கை ஜெபம் செய்த உடனே சூழ்நிலை மாறிடுமா? சொல்லுங்கள். இன்றைக்கி நைட் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம், நாளைக்கு காலையில் கொரோனா இருக்கக்கூடாது. மீறி இருந்துச்சுன்னா அப்போ இது பாவத்தினால் வந்தது கிடையாதுன்னு சொல்லணும். இல்லை, நீங்கள் அறிக்கை ஜெபம் பண்ண ஒன்றும் பண்ணிருச்ச மாட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக வாழ்றீங்கன்னு 6 மாதம் பார்ப்பாரு. 6 மாதத்துக்குள்ளே தடுப்பூசி கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? தீர்வை தெளிவாக சொல்லுங்கள் ஜனங்களுக்கு. ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளும் போது இந்த எதிர்மறையான சூழ்நிலை மாறும் என்பது அவங்க பிரசங்கம். திரும்ப உங்களை என்னையும் பாவின்னு சொல்ல வைக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். சரி, நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்களேன், நீங்க எதுக்கு அவங்க கூட போராடுறீங்க நீங்க கேட்கலாம். இந்த பக்கம் இருக்கிற செய்தி என்னன்னா, என்னைக்கு நீ நீதிமான்னு கண்டுபிடிக்கிறியோ அன்னைக்கு தாண்டா தீர்வுன்னு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் இங்கே கான்ட்ரடிக்ஷனு. ஏன் அவங்க சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கலாம்ல? சரி, நான் ஒரு தடவை தான் பாவின்னு ஆசைப்பட்டு கேட்குறாருல, நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் பாவின்ற மனநிலைக்கு வரீங்களோ அன்றைக்கு இந்த உலகத்தின் அழிவுகளை எதிர்த்து நிற்கக்கூடிய மனோதைரியத்தை இழந்து போகிறீர்கள்.
இந்த பாவி என்கிற வார்த்தைக்கு பின்பாக உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உருக்குலைத்து போகத்தக்க பிசாசின் தந்திரம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் மனசாட்சியை தள்ளிவிட்டால் விசுவாசமாகிய கப்பல் சேதமாயிரும். இவங்க செய்யற வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, ஆனா உங்க மனசாட்சி எல்லாம் சேதப்படுத்திடுறாங்க. அதனால என்ன ஆயிரும்னா, விசுவாசம்ன்ற கப்பல் ஒர்க் அவுட் ஆகாது சாரே. விசுவாசம் இருந்தா தானே நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்ப நீங்க பாவி என்கிற மனநிலை வந்த பிறகு ஃபெய்த் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அப்ப நீங்கள் நீதிமான், ஏதோ மனசாட்சிக்காக நீ நீதிமான் சொல்றது இல்ல, ஒரு பெரிய கரையம். இங்க பாருங்க, இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. ஒரு கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாவின்னு சொல்லும் போது இந்த கரையத்தை மறுதலிக்கிறீர்கள். ஒன்று, இயேசு செலுத்தின கரையம் வல்லமை இல்லாததுன்னு சொல்றீங்க. நான் எப்படி அறிக்கை செய்வேன்? எங்க அப்பா கொடுத்த கரையம் வீணான கரையம் என்ன அறிக்கை செய்ய சொல்றீங்களா? இந்த ரத்தம் உண்மையானது என்றால் நீயும் நானும் நீதிமானாக்கப்பட்டது உண்மையானது. நீ நீதிமானாக்கப்பட்டது உண்மை என்றால் நீ பிள்ளை என்பது உண்மையானது. நீ பிள்ளை என்பது உண்மையானால் இந்த உலகம் உன் மூலமாகத்தான் மாற்றப்பட போகிறது என்பது உண்மையானது. சோ என் அன்புக்குரியவர்களே, ரெண்டுமே ரெண்டு வேறுபட்ட செய்திகள். சரி, இப்ப ரெண்டு செய்தி இணைக்கிற மாதிரி ஒரு கரையத்தை நடுவில் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நீ பாவின்னு சொல்றியாப்பா, ஒன்ன நான் ரத்தத்தை சிந்தி என்ன செய்றேன்? நீதிமானா மாத்துறேன். மறுபடி அதனால தான் இது ஒரு தடவை அவர் ரத்தத்தினால் நீங்க நீதிமானாக்கப்பட்ட உடனே இவங்க சரியாயிருவாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க மறுபடி என்ன சொல்லுவாங்க? இது நிரந்தரமா நீ நீதிமானாக முடியாது. ஆனா சிலுவை நம்மை முற்றிலும் ரட்சித்திருக்கிறது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. இவங்க அந்த முற்றிலும் நீ ரட்சிக்கப்பட்டான்றதை என்ன செய்வாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன சொல்ல வரீங்க சார்? உன்னை பாவின்ற மனநிலையில தான் நாங்க வச்சிருப்போம். நீ பாவின்ற மனநிலையில இருக்க நீ என்ன செய்வீனா, உன்னை சரி பண்றதுலே தான் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்ப? வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. இந்த உலகத்தை பிசாசு வலுவா ஆக்கிரமிச்சிருப்பான். 2000 வருஷங்களாக இதே தந்திரத்தை தான் மத போதகர்கள் மூலமா பிசாசு செய்தான். இன்றைக்கு சபையின் கண்கள் திறக்கப்படுவதாக என்று நான் சொல்கிறேன். ஒன்று பாவின்னு சொன்னீங்க, சிலுவையினால நான் நீதிமான் ஒத்துக்கிறோம். ஆனால் நிரந்தரமான நீதிமான் இல்லை. பாத்தீங்களா? அவன் என்னன்னா, நீ நீதிமான், ரட்சிக்கப்பட்டவன், கழுவப்பட்டவன் என்கிற மனநிலையில நீ வாழ்றதே பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டீனா அடுத்து நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த வல்லமை உள்ளதாய் எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் இடத்துக்கு நீ வந்துருவ. நீ பிள்ளை என்கிற புத்திரன் என்கிற மனநிலைக்கு வந்து விட்டாய் என்றால் நீ இந்த உலகத்தை மாற்றக்கூடிய இடத்துக்கு வந்துருவ. அதனாலதான் வக்கீல் கொடுக்காம செங்கல் சைடானா நீ வக்கீலை தேடுறதுலேயே உன் வாழ்க்கையை செலவழிச்சிருவ. நான் போய் ஆராதிப்பேன் நீ சொல்ல மாட்டீல. இவன் நாங்கெல்லாம் ஆராதிக்க போவோம்னு சொன்ன உடனே, அப்படியா அப்ப வக்கீல் கொடுக்குறீங்களப்பா செங்கல் கிட்ட? பார்வோன் ஒரு டெவில்ன்றான். டெவிலுக்கு சாயல் கிடையாது, அவனே டெவிலா இருந்தானா. இந்த லாஸ்ட் ஜெனரேஷன்ல அவனுடைய பாடியை ஸ்பெயினுக்கோ எங்கேயோ எடுத்துட்டு போய் அவன் அவனுடைய பாடியை திரும்ப கடல்ல இருந்து எடுத்து இது பண்ணியிருக்கிறான். அவன் பாடியை செக் பண்ணப்ப அவன் பாடியை சபிக்கப்பட்ட பாடியா இருக்கான். கடல் தண்ணீர்ல இருந்து தான் எடுக்கப்பட்ட பாடி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சிக்காரங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அழுகினா தான் சரி அந்த பாடியில் இருக்கிறதெல்லாம் போய் வெறும் எலும்பு கூட வரும். அப்படியே இருந்து அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பாடியா இருக்குதான். ஏன்னா அவன் வாழ்ந்த நாட்கள்ல தன்னை கடவுள்னே சொல்லிட்டு இருந்தானா. யார்? இந்த பார்வோன். இந்த 2 பெரிய நகரங்களை கட்டுறானே, அது தன்னை காடுன்னு நிப்பாட்டுறதுக்கு தான் செஞ்சிருக்கிறான். அவன் சாதாரண ஆள் கிடையாது சார். பிசாசு பெரிய அவன் நிழலாட்டம் மட்டும் கிடையாது, அவனே பாதி பிசாசாவே இருந்திருக்கிறான். அதனாலதான் ரொம்ப ட்ரிக்கியா வேலை பார்க்குறான். இவங்க புத்திரர்கள்ன்ற மனநிலை வந்துருச்சுன்னா உலகத்தை மாற்ற போயிடுவாங்க. இவங்க சும்மா வேலை ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சுன்னா ஆராதிக்க போயிடுவாங்க. அதனால வக்கீல் கொடுக்காத செங்கல் செய்யறதுக்கு. இவங்க போய் வக்கீலை தேடுறதுக்கு செதறி போகட்டும். இப்படியே வக்கீலை தேடிக்கிட்டு இருந்தா நம்ம கும்முன்னு என்ன செய்யலாம்? இவன் மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆட்சி செய்யலாம்.
அதைத்தான் இன்னைக்கு நீ வந்து செயின்டா மாறுன்னு அவன் அப்படியே வைக்கல தேடிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே வைக்கல தேடிட்டு 2000 வருஷமா தேடி இருக்கான். ஒருத்தன் கூட வைக்கல கண்டுபிடிக்கல, தேடிட்டு. ஏன்னா நீ என்னைக்கு செயின்ட் முக்கியம் இல்லை, சன்னுன்ற ஒரு உரிமை தாண்டா முக்கியம் அப்படின்ற இடத்துக்கு நீ வரியோ. இஸ்ரவேல் ஜனங்க என் சேஷ்ட புத்திரன் கர்த்தர் என்னைக்கு நான் கடவுளோட பிள்ளன் கண்டுபிடிச்சானோ அன்னைக்கு வெளியே வந்தாவன். இந்த உலகத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு ஒன்று புரிந்து கொள்ள, சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தின்படி எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்திற்கு நீங்கள் வரும்போதுதான் நீங்கள் பூமியை மாற்றக்கூடிய அதிகாரமுடையவர்களாய் மாறுகிறீர்கள். சோ நீங்கள் பாவி என்று சொல்வதல்ல உலகத்தின் தீர்வு. பாவியாய் இருந்த என்னை இயேசுவின் ரத்தம் பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது, பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது என்கிற அறிக்கை தான் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. உங்களை வந்து உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறுகிறது. எனக்கு புரியல. நாங்கள் எச்சரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு அதை வந்து மன்னிக்கவே முடியாத வார்த்தைங்க அது. நீ என்னப்பா பண்ண? நீ என்ன பண்ண? தேசத்தை அழிக்காதபடி ஒருத்தனை தானே தேடினாரு, நீ என்ன பண்ண? அப்ப நாங்கள் எச்சரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன எச்சரிக்கிறது? ஒருத்தன் பாவத்தை விட்டு தேவனுக்குள்ள பரிசுத்தவானார். இது ஏன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டா மாத்துறீங்க? பாவம்ன்ற சப்ஜெக்டை ஏன் வந்து, அதாவது வந்து ஒரு வந்து இயேசுவின் இடத்துல வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்றான். சொன்ன உடனே பைபிள் சொல்லுது அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஒரு முறை ஒரு சமூகத்தில் வந்து ஆண்டவரே கிருபை அப்படின்னு சொன்ன உடனே அவன் நீதிமான் ஆயிட்டான். நீ எப்படி 2000 வருஷமா இதே சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கிற? நியாயப்பிரமாணத்தில் வாழ்ற வரைக்கும், சுய கிரியைகள் நிமித்தம் ஒருவன் நீதிமான் சொல்ற வரைக்கும் பாவம் பலனுள்ளதாக தான் இருக்கும். ஆனால் என்றைக்கு கிருபைக்கு கீழ் நீங்கள் வரும்போது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்கிற இடத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுல் கேட்கிறார். இப்போ மரணத்தின் கூர் பாவம் வந்து நியாயப்பிரமாணத்தின் பலன் வந்து பாவம். பாவத்தின் கூரை முறித்தார். இந்த பாவம்ன்ற சப்ஜெக்டை வச்சு தான் மக்களை எந்திரிச்சு இந்த உலகத்தை மாற்ற விடாதபடிக்கு பிசாசு என்ன செஞ்சான்? வந்து மக்களை அடிமையாவே வச்சிருந்தான். இன்னைக்கும் நீங்க அடிமைத்தனப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அவனை பாவி பாவி பாவின்னு சொல்லி அவனை வந்து அதை சரி செய்யறதுக்கே வந்து சரி செய்யற மாதிரி சுயநீதியின் கிரியைகளை சரி செய்வதன் மூலம் நீங்கள் நீதிமான் ஆகிறீர்கள் என்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவன் எப்படி நீதிமான் சொல்றீங்க? நீங்க அவன் கிரியை சரி செய்யணும் அப்படித்தானே சொல்ல வரீங்க? நாங்க அப்ப இருந்தே எச்சரிச்சுக்கணும். என்ன எச்சரிச்சுட்டு இருந்தீங்க? ஒருத்தருடைய கிரியைகளை மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க பழைய ஏற்பாட்டு பக்தர்களா? நீங்க தங்கள் சுய கிரியைகளை சரி செய்வதன் மூலம் நீதிமான்களாய் மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்களே, அந்த இடத்திற்குள்ள ஜனங்களை கொண்டு செல்கிறீர்கள் நான் கேட்கிறேன். நான் ஒரு மனிதர் தன் சுய கிரியைகளினாலே நீதிமானாவது இல்லை, நியாயப்பிரமாண கிரியைகளினாலே, அதாவது தன்னை சரி செய்து கொண்டு தன்னுடைய செயல்களை மாற்றுவதனாலே ஒரு நீதிமானாக முடியாது என்று வேதம் சொல்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசத்தின் மூலம் நீதிமானாகிறோம். வேதம் சொல்லு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். என்ன விசுவாசம்? என் பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார் என்கிற விசுவாசம். மறுபடி அந்த சிலுவையின் உபதேசத்தினால் வருகிற விசுவாசத்தை நீங்கள் போதித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டு அந்த நீதிமான்களாக்கப்படுவதில் அந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றுவதற்கு நீங்கள் பிரசங்கித்திருக்க வேண்டும். கிரியைகளை குறித்து பிரசங்கிமார்கள் அத்தனை பெரும் பரிசேயர்கள், சதுசேயர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசேயர்கள், சதுசேயர்கள். என் அருமையான தேவனுடைய சபையே, எத்தனை பேருக்கு நீ நல்லது செய்யணும் விரும்புறிய அத்தனை பேருக்கு இந்த மெசேஜை நீ ஃபார்வர்ட் பண்ணு. எத்தனை பேர் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நீ மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண. ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் வித்து இருக்கிற ஆட்கள், சீடு இருக்கிற ஆட்கள். சீடுனா எப்போவுமே என்ன கொடுக்கும்? செடி கொடுத்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் சீடே இல்லாத ஆள்னா நீங்கள் மட்டும் மெசேஜை கேட்டு அமைதியாக இருப்பீங்க, சீட்லெஸ் ஃப்ரூட்னா. ஆனால் நீங்கள் சீடு இருக்கிற ஆள்னா கட்டாயம் இந்த செய்தியை ஒரு 10 பேருக்காச்சும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். 10 பேருக்காச்சும் இந்த செய்தியை சொல்லணும். ஃபார்வர்டு நீங்கள் வெரி ஈஸி. 1000 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணலாம். அவன் தான் வித்து இருக்கிறவன். யூ ஹாவ் டு ஃபார்வர்ட் இட். யூ ஹாவ் டு ஷேர் திஸ் மெசேஜ். அத்தனை பேர் கண்ணு திறக்கப்படட்டுன்றேன். மறுபடி கிரியைகளை பேசி கொண்டிருக்கிற இந்த, ஏன்னா கிரியைக்குள்ளே உங்களை இறக்கி விட்டுட்டா நீங்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் பூரணராகவே முடியாது சார்.
ரெண்டாவது 80% தான் சார் நீங்கள் வந்து நீதி 80% கூட வர முடியாது சார். ஆனால் கிருபையில் வரும்போது 100% சார். கிருபை சார், கிருபை இது வந்து கிரியைக்குள்ள எப்படி வரும்போது தவறுகள் பூதகரமாக மாற்றப்பட்டு உங்களுடைய இது குறையுதோ, அதுபோல் நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் வரும்போது வெட்டியாக உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீதிமானாகவே முடியாது. 100 வந்தால் தான் நீதிமான் ஆக முடியாது. ஆனால் இயேசு சிந்தின ரத்தத்தின் அடிப்படையில் நான் வரும்போது நான் நீதிமானாக்கப்படுறேன். அதனால தான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை பேசாத, கிரியைகளை சரி செய்ய சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாண போதகர்கள். நான் என்ன சொல்கிறேன், நீதிமானா நீ இருக்கிற, நீதிமானுடைய அவுட்புட் தான் என் கிரியைகள் மாறுவது. கிரியைகளை மாற்றினதுனால் நீதிமானாக்கப்படவில்லை. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்திகள் கேட்டுறவங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு இன்றைக்கு தேவை தன்னை பாவி என்று சொல்லி தன்னை பரிசுத்தனமாய் மாற்றுகிறவனால ஒன்றும் நடக்காது. ஒரு தலை முடிய கூட வெள்ளையாக்கவும் கருப்பாக்கவும் முடியாது. இவங்க பிரசங்கம் தான் எஃபெக்டிவ் மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் நீதிமான் என்பதை உணர்ந்து, தேவனுடைய புத்திரன் என்பதை உணர்ந்து எழுந்து நின்று அவர்கள் தங்கள் அதிகாரத்தை, இந்த பூமியின் மீது இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இந்த பூமியின் வர்ணம் மாற்றப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.